ஹாய், ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பெங்களூர் வெதர் வருது ரொம்ப சில்லாக இருக்கிறதுனால இன்னைக்கு சிக்கன் சூப் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் சூப், சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கு தேவை பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அது கொஞ்சம் ஹாட் ஆன பிறகு அதில் கொஞ்சம் வெங்காயம், பே லீஃப், சில்லி, அதுக்கப்புறம் பெப்பர், கார்லிக் கொஞ்சம், ஜிஞ்சர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்ட பிறகு அது கொஞ்சம் பாயில் ஆகும். அந்த பாயில் ஆன பிறகு நல்ல பாயில் ஆகட்டும். பாயில் ஆன பிறகு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான அந்த சிக்கனை வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணியிருப்போம். அந்த சிக்கனை வந்துட்டு இப்போ இந்த ஸ்லைசஸ் நம்ம ஆட் பண்ணலாம் இந்த பாயிலிங் வாட்டரில். அந்த கொதிச்ச தண்ணியில் வந்துட்டு இப்போ அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த சிக்கன் பீசஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி அது பாயில் ஆகட்டும். நல்லா கொதிக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா குக்காக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. ஸோ அந்த வாட்டரை வந்துட்டு நான் ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கேன். இது பேர் வந்து சிக்கன் ஸ்டாக்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த சிக்கன் ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஒரு செப்பரேட்டான ஒரு வெசலில் ஒரு பவுலில் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சிக்கன் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் போட்டு அதில் வெங்காயம் போட்டு அந்த வெங்காயத்தில் கேரட் பின்ன கேபேஜ் போட்டு கொஞ்சம் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரை வந்துட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லா குக் ஆகும். இன்னும் இந்த கேபேஜ், கேரட் வந்துட்டு இன்னும் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. குக் ஆகட்டும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம அது வரைக்கும் நம்ம அதை ஸ்டிர் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ வந்துட்டு அது கூட நம்ம வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஃப்ரை ஆன பிறகு நம்ம இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம வந்துட்டு இது கூட ஆட் பண்ண போகிறோம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி இப்போ அந்த சிக்கன் ஸ்டாக்ஸை வந்துட்டு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிக்கனை வந்துட்டு நல்லா த்ரெட்டாக நான் நல்லா ஒரு செப்பரேட் பண்ணி அதை நான் வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன் இந்த சூப்பில் வந்துட்டு. ஸோ இப்போ இந்த சூப்பை வந்துட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. இப்போ வந்து ஸ்டிர் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம பாயிலிங் ஆகிட்டு இருக்கு, நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கொதிக்கிறப்ப இப்போ 1 ஸ்பூன் நம்ம வெனிகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெனிகர் கூட இப்போ நம்ம சோயா சாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ், ஒரு 2 டீஸ்பூன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ சூப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளிக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படாது, நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ காரம் தேவைப்படாததுனால நம்ம வந்துட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன்ஸோட டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. ஸோ நம்ம டொமேட்டோ சூப் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது பாயில் ஆகுது. பாயில் ஆகுறப்போ நல்ல ஒரு ஸ்மெல் வருது. பியூட்டிஃபுல்லா செம்மையா இருக்க போகுது இந்த சிக்கன் சூப். ஸோ இதில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் பெப்பர், சால்ட் அண்ட் பெப்பர் நான் இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கேன் இது. அண்ட் எஸ், இப்போ பெப்பரும் இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ இன்க்ளூட் பண்ணுறதுக்கு என்ன முன்னே நீங்கள் இந்த எக் ஒயிட் வந்து செப்பரேட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் பாயில் ஆகுறப்போ அந்த எக் ஒயிட், செப்பரேட்டான எக் ஒயிட் வந்துட்டு இப்போ அந்த பாயிலிங்கான ஒரு சூப்பில் வந்துட்டு நம்ம மெல்லமாக நம்ம லோ ஃப்ளேமில் வந்துட்டு மெல்லமாக விட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மெல்லமாக விட போகிறோம். ஸோ விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்னொரு வாட்டி எனக்கு சால்ட் பத்தாததுனால நான் இன்னொரு வாட்டி ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சால்ட் வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு பிரகாரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சூப்பை இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். நல்ல அரோமேட்டிக்கான ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கு சிக்கன் சூப்லேருந்து. ஸோ இப்போ சிக்கன் சூப் ரெடி. இந்த ரெடியான சிக்கன் சூப்பை நம்ம கொஞ்சம் கூல் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் உங்கள் பில்லவுட் ஒன்ஸுக்கு சர்வ் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு என்னோட குட்டிமா, என்னோட ஒய்ஃப்காக நான் சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஹாசமான ஒரு சிக்கன் சூப்பாக இருக்கும். எம்மியான சிக்கன் சூப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜய் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.